ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரமாகிறாரு. அதே மாதிரி குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. இந்த 4 மாத காலகட்டம்ங்க இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. குரு வக்ரமாகிறதுனால அதிக பலன் பெற போகிறது துலா ராசிக்காரங்க தான். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகம் பர்த் ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் உங்களுக்கு வக்ரமாக இருக்குது அப்படின்னா கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வக்ரமாகும் போது சுக்கிரனோ அல்லது புதன் ஏதோ ஒரு கிரகம் சம்திங் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கார். இவ்வளோ நாளாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த 4 மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், நிறைய நன்மைகள்லாம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 3 துலா ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 3, 6 கூடிய நபராக இருக்கிறார் இல்லையா. அவர் அஷ்டமத்தில் இருக்கார். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா குரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அசுபராக இருக்கார், அவர் கெட்டவர். அவரே மறுபடியும் கெட்டு போகும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் அது ஒரு ராஜ யோகமாக மாறும் அப்படிங்கிறது தான். அப்போது குரு வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு எக்கனாமிக்கல் வைஸ் பெரிய லெவலில் அமைப்புகள் இருக்குது. அதாவது 6 கூடையவர் 8ல் இருக்கும்போது எந்த எஃபர்ட்டுமே போடாமல் ஒரு இது உங்களுக்கு பெரிய லெவலில் பொருளாதாரம் அதாவது பணம் கிடைக்கிறது. அது என்னென்னா அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், லாட்ரின்னு சொல்லலாம், புதையல்னு சொல்லலாம். இந்த லாட்ரி புதையல் அப்படின்னா நம்ம பெரிய லெவலில் எஃபர்ட் போடாமல் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட், லாட்ரி இது எல்லாமேன்னு வச்சுக்கோங்களேன். தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல வருமானம் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு வருமானம் கிடைக்கும். இந்த 4 மாதத்தில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களோட வாழ்க்கையில் இருந்து கடனே வெளியில் போகும், அந்த லெவலுக்கு இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போடணும். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வேலை 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 தொழில்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா ஒன்று குடும்பம், இன்னொன்று ஹெல்த்து. இது ரெண்டுமே உங்களுக்கு மைனஸாக மாறும். 2, 7 கூடையவர் 10ஆம் இடத்துல நீச்சமாகிறார். இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எதுக்காக இப்போ மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா வக்ர காலகட்டங்களில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு போவீங்க. அந்த டைமில் பணம் நிறையா வரும், பக்கத்தில் தான் இருக்கும், எடுக்கலான்னு நினைப்பீங்க. இந்த சைடு ஒரு கை வரும். யாருன்னா குடும்பம், உங்களோட மனைவியோ அல்லது கணவனோ அந்த லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு பிடிச்சி இழுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியான முறையில் கடந்து வரணும். சண்டை போடாதீங்க. 6ஆம் அதிபதி அஷ்டமத்தில் இருக்கார். நிரந்தர பிரிவு இதுக்கெல்லாம் வழிவகுத்துரும். அதாவது குரு வக்ரமான காலகட்டங்களில் ரிலேஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுரும். நீங்கள் ரொம்ப முக்கியமாக உயிருக்குரியான நேசித்தவங்களெல்லாம் கட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க எண்ணில் பாதி அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் விலகி நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே நேரத்தில் பண ரீதியான நிறைய வருமானங்கள், தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதுக்காக ஓடுறீங்க, என்ன விஷயத்துக்காக சம்பாதிக்கிறீங்க, எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு வாய் விட்டு உங்கள் குடும்ப நபர்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை பண்ணிட்டிங்கனாலே உங்களுக்கு பெரிய லெவலில் தொந்தரவுகள் எதுவுமே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர் இதே பிரச்சனைகள் வரும். ஆனால் வந்தாலும் புதுசாக வேற ஒரு பார்ட்னர் கிடைப்பாங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னா இந்த 4 மாத காலகட்டங்கள் உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும். தொழில் ரீதியாக கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தொழிலுக்காக கடன் வாங்கலாமான்னு கேட்டால் இந்த காலகட்டங்களில் வாங்குங்க. வக்ரமான காலகட்டங்களில் ஒரு கடன் வாங்குறீங்கன்னா அதை நிவர்த்தி பண்ண முடியும். அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வக்ரம் இல்லாத காலகட்டங்களில் வாங்குறத விட வக்ரமான காலகட்டங்களில் வாங்கும்போது கடன் வாங்கும்போது அது கண்டிப்பாக என்ன ஆகும், நிவர்த்தி ஆகிடும். வக்ரம் அப்படின்னா என்ன, ஒரு தேர் அதை இழுத்து அதை கொண்டு போய் அதே இடத்துல போய் நிற்க வைக்கிறது. அது மாதிரி அந்த கடன் எப்படினாலும் வாங்கினீங்கன்னா அதை என்ன செய்யும், கடன் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் உருவாக்கி விட்டுரும். அதுதான் சிறப்பம்சம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க
பேசும்போது பார்த்து பேசணும், கையெழுத்து போடும்போது பார்த்து கையெழுத்து போடணும். ஒரு விஷயத்த செய்கிறதுனால என்ன எஃபர்ட் இருக்குது, அதனால் நமக்கு பின்விளைவு என்ன வரும் அப்படிங்கிறத கவனம் ரொம்ப 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 கவனம். அதே மாதிரி லஞ்ச லாவணியங்களை ஈடுபடும்போது ஈடுபடாதீங்க. ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான மிகப்பெரிய பின் விளைவுகளை சந்திக்கிற மாதிரி வரும். இதெல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால பின்விளைவு பெரிய லெவலில் எஃபர்ட்டு அது நெகட்டிவாக போகிறது, அப்புறம் கட்சியிலேருந்தே உங்களை தூக்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நடந்துடும். அதெல்லாம் ரொம்ப பார்த்துக்குங்க. அதே மாதிரி இப்போ பேசக்கூடிய வார்த்தைகள், அதே மாதிரி பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம். மாங்கல்ய ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு குரு வக்ரமாகிறாரு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து என்ன செய்வார், வேலைன்னு போவார். ஆனால் நீங்கள் தான் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். இல்லைன்னா கணவருக்கு மருத்துவ செலவு உண்டு. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. 6 கூடையவர் 8ல் இருக்கார். உங்களுடைய மன வாழ்க்கையில், உங்களுடைய தாம்பத்தியத்தில் வேறு ஒருத்தரை நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. வேறொருத்தர் வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு, அட்வைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு மனக்கசப்பாக இருந்தால் இந்த 4 மாதம் அமைதியாக கடக்கிறதுக்கு வழி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிரும். வேறு யாராவது வந்தாங்கன்னா அது பெரிய பிரிவினை, சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து இது மாதிரிலாம் போகும். அதெல்லாம் தேவையில்லாதது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குரு உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் ரீதியாக இடம் வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்குலாம் அமைப்பு இருக்குது. நீங்கள் வந்து வீடு கட்டணும்னு நினச்சிட்ருப்பீங்க. அதுக்கு ஒரு வீடை பார்த்துட்ருப்பீங்க. பட் ஆனால் அது கிடைக்காம போயிருக்கலாம். அது ஏதோ ஒரு இந்த வக்ர காலத்தில் ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஒரு விஷயம் நின்று போயிருந்தது. வீடு சம்மந்தமாகவோ, வாகனம் சம்மந்தமாகவோ, இடம் சம்மந்தமாகவோ ஒரு விஷயம் நின்று போயிருந்துச்சுன்னா இந்த வக்ர காலகட்டங்களில் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணி பேங்க்கில் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டைமில் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு விஷயம் ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா வக்ர காலங்களில் ட்ரை பண்ணும்போது அதே விஷயம் உங்களுக்கு கிடச்சிரும். எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்காம போச்சோ வக்ர காலங்களில் அதே விஷயம் தேடி வரும். அதுதான் வந்து வக்ர காலங்களில் சிறப்பம்சம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம். மைண்டு சரியில்லைன்னா வண்டியை எடுக்காதீங்க. நீங்களாக ஓனாக ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஓனாக செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க. ஆக்டிங் டிரைவரை போட்டு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. காசை மிச்சப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு பொதுவாக துளாராசிக்காரங்க வந்து தங்களுக்காக அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க குடும்ப நபர்களுக்காக தான். அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அவங்க மாஞ்சு வேலை பார்த்து கஷ்டப்பட்டு செலவு பண்ணுவீங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்காகவும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி உங்களுக்காகவும் செலவு பண்ணுங்கள். ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக டாக்டரை போய் பாருங்கள். இல்லைன்னா அது ஒரு பெரிய சர்ஜரியில் வந்துடும். அதாவது அஷ்டமஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கும்போது உடல்நிலையில் பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தும். தலை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது பெரிய லெவலில் சர்ஜரி கொண்டு போய் விட்டுரும். மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது. தேவையில்லாத வீண் விரயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆரம்பத்திலேயே வந்து உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, யார் கூட பேசுகிறீங்க அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். படிப்பில், அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய நபராக இருந்துச்சுன்னா படிப்பில் அதிக கவனம் போடணும். படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போகும். மன ரீதியாக ஏதாவது ஒரு நெருடல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைங்க. பெண்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. ஆனால் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளாக வரும். அது அனுசரித்து தான் நீங்கள் போகணும். பெற்றோருடைய உடல்நிலையில் நீங்கள் ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்திட்டாலே போதுமானதுங்க. பொதுவாக சோஷியல் மீடியாவில் இந்த காலகட்டங்களில் தெரியாத நபர்கள் கூட பேசாதீங்க. 8ஆம் இடம்ங்கிறது அவமான ஸ்தானம். ஸோ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுவும் நீங்கள் தெரியாத நபர்களோட பர்சனலாக சேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைனா அது உங்களோட பேருக்கு களங்கம் விளைவிக்கிறதா வந்துடும். செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. எக்கனாமிக்கல் ரீதியாக நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. பணம்லாம் வரும். அதே நேரத்தில் பேருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் அது கெட்டு போகிறதுக்கு அல்லது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப டேஞ்சர் பண்ணி விட்டுரும். அதனால் அதில் கவனம் செலுத்துங்க. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய வக்ரம் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் எல்லாம் செய்ய போகுது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க.
கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா அக்டோபர் 9ஆம் தேதி 2024 வக்ரமாகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்க. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும், ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமாகிறதுனால உங்களுக்கு டபுள் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதி வக்ரமாகிறது நல்லது தான். எக்கனாமிக்கல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி. கூடுதலாக இன்னொன்று என்ன, உங்களோட ஜனனகாலத்தில் அதாவது உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பை பர்த் ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது கிரகம் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா ஜாக்பாட்டு தான். ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்பாட்டு தான். ஏன்னா வக்ரத்தோடு இருக்கும்போது எக்கனாமிக்கலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது 9ஆம் இடம்னாலே சகல சௌபாக்கியம் அப்படின்னு சொல்கிறது. அந்த வக்ர பார்வையோடு பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள் தான். பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால எதை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ, உங்களுக்கு எது விருப்பமோ அந்த விருப்பம் தன்னால் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 5ஆம் இடம்னாலே ஐஸ்வர்யம் தான். நம்மளுடைய ஆசை அபிலாசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஸ்தானமாகவும் அது இருக்குது. அது அஷ்டமாதிபதி பார்க்கறதுனால கூடுதல், அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த 4 மாதத்தில் நடக்க போகுது. அதாவது குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதி, அவர் கெட்டவர். அவரே மறுபடியும் இப்போ கெட்டு போகிறாரு அப்படின்னா திடீர்னு அதுலேருந்து ஒரு ராஜயோகம் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த இதோட மீனிங்கு. அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியது. அப்போது நீங்கள் உபாசனை தெய்வம் ஏதோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்படி பிரார்த்தனை பண்ணி அந்த கடவுளுடைய அந்த தெய்வத்துடைய பரிபூரணமான அருளும் கடாட்சமும் கிடைக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ அத்தனை விஷயமும் நீங்கள் அடைய முடியும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள். அதாவது ஒரு சிலருக்கு என்னென்னா ஒர்க் பார்த்துட்ருப்பீங்களா, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இடமாற்றம் அப்படிங்கிறது திடீர்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வித்து சேலரி, அதாவது வித்து ப்ரொமோஷன்ஸ், சேலரி இன்க்ரிமெண்ட்டோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, அதே மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியாஸ் வர்றது, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வரும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றமும் இருக்குது, முன்னேற்றமும் இருக்குது. வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. தொழிலுக்காக நீங்கள் வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்னென்னா குரு வக்ரமாக இருக்கனால ஒரு டைமுக்கு 2 டைம், ஃபஸ்ட்டு போனோடனே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது, செகண்ட் டைம் சக்ஸஸ் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ நாளாக இழுபறியாக இருந்தது கூட இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கு இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான். அதாவது நல்ல இன்கம்மு, ஆதாயம், இது எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான பலனுங்க. அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஜாக்பாட் மாதிரி. உங்களுக்கு ப்ரொமோஷன் இவ்வளோ நாளாக ஏதாவது தடையாக இருக்குது அப்படின்னா அந்த தடையெல்லாமே தகர்த்தெறிஞ்சிட்டு குரு வக்ர பார்வை பார்க்கறதுனால திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீங்கள் எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறீங்க, அதாவது உங்களுடைய சொந்த ஊருக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வக்ர காலத்தில் ட்ரை பண்ணுங்கள். 4 மாதம் இருக்குது உங்களுக்கு டைம். இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிருங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இதெல்லாம் ஜாக்பாட்டு தான். கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது என்னென்னா வக்ரம் பார்வையோட 9ஐயும் 5ஐயும் பார்க்குறாரு. அப்போ ஈஸியாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த 3 மாதத்தில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு அதில் என்ன பெரிய லெவலில் ரீச் ஆயிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றி படிக்கு முதல் படியை எடுத்து வச்சிடலான்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி அமைப்புங்க இது. அதாவது நீங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்தால் கூட உங்களுடைய திறமையினால் பெரிய லெவலில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள்லாம் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு அப்படிங்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் சில விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு தடை, குடும்பத்தார் அல்லது உங்களுடைய சூழ்நிலைகள் இதுவே உங்களுக்கு தடையாக இருந்திருக்கலாம், இல்லை ஒரு தயக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த டைம் அது தயக்கம் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தாரே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பெண்கள் முன்னேறத்துக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நீங்கள் புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த டைமில் அதை செய்யுங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுங்க.
என்ன அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா குரு 5, 9 பார்க்குது. அதே மாதிரி பெரியோர்கள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதங்கள் மட்டுமே நம்மளை வாழ வைக்கும். அதாவது ரிஷபராசிக்கு வந்து பொதுவாகவே நல்ல நாலேஜ் இருக்குது, மற்றவங்கள கைட் பண்ணக்கூடிய நாலேஜும் இருக்குதுங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில், அதாவது சந்திரன் உங்கள் ராசியில் உச்சமாக இருக்கிறனால ஒரு சில நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வந்து உங்களுக்கு அது தப்பாக ரைட்டான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்ட அல்லது பெரியோர்கள்கிட்ட நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு பெரியோர்கிட்ட வந்து என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத யோசித்து சிந்தித்து செயல்பட்டாலே 100க்கு 200% நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு கைட் பண்ணிங்கன்னா அதை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி ஈஸியாக சக்ஸஸ் ஆவார். ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய தயக்கங்கள் இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இந்த உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்டு நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு முடிவை எடுத்து வச்சுருப்பீங்க, ஆனால் இது ரைட்டாக தப்பா அப்படிங்கிறத கேளுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேங்க. அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து படிப்பில் ஆர்வம் வேணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மார்க்கை எடுக்கவே முடியாது. ஒரு ரீச் பண்ணணும், ஓரளவுக்கு நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படிப்பு ரொம்ப முக்கியமானது. அப்போது படிக்கக்கூடியதில் வந்து ஆர்வம் இல்லாமல் போகும். நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதே மாதிரி பிரம்மதேவர் வழிபாடெல்லாம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. திடீர் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா இந்திரதேவனை வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திடீர்னு இவ்வளோ நாளாக உங்களுக்கு திருமணம் ஆகலை, இல்லைன்னா திருமணம் வந்து பேசி வச்சுட்டு அது ஏதோ ஒரு இதனால் அப்படியே நின்றுட்டுருக்கு அப்படின்னா இந்த 4 மாதத்துக்குள்ளே திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வக்ர பார்வையோட வந்து குரு பார்வை இருக்கனால உங்களுக்கு திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து பெரிய லெவலில் பிரச்சனையாகிறது, அதனால மன உளைச்சல் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா குரு 5ஆம் வீட்டை பார்க்குறாரு உங்களுக்கு வக்ர பார்வையோட. இவ்வளோ நாளாக நீங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் வச்சுருந்துட்டு இருந்தால் கூட அது வந்து குரு வக்ரம் ஆயிட்டனால யாரோ ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிடும். இல்லை வீட்டில் வந்து ஏதாவது ஒரு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க அது மூலிமா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள். இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இறை வழிபாடு தான். அதே மாதிரி உங்களுடைய பேர், நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக கட்டி காப்பாற்றின பேர் ஏதோ ஒரு விஷயங்கள்னால களங்கமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க, யார் கூட வெளியில் போகிறீங்க, இதெல்லாம் கவனமாக இருங்க. கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு வேறு விஷயத்தை பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தங்க உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குனே வருவாங்க, அவங்கக்கிட்டேருந்து ஸ்கிப் ஆகி போயிடுறதா ரொம்ப பெட்டர். உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான், ஆனால் நல்ல உறவுகள் அப்படிங்கிறது நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்தை வக்ர பார்வையாக பார்க்கும்போது மனசை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே வெளியிலேருந்து வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு குரு அஷ்டமாதிபதியாக இருக்கார். ஸோ அதனால் அதே மாதிரி கணவன் மனைவி வந்து இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது தேவை. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்வது ரொம்ப 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 முக்கியமான காலகட்டங்கள் தான் இது. இல்லை அப்படின்னா அது பெரிய லெவலில் பிரச்சனையாகும். அஷ்டமாதிபதி கலத்திரஸ்தானம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட என்ன செய்வீங்க, நீங்கள் சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து என்ன பஞ்சாயத்து வரைக்கும் போயிடும். அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குரு வக்ர காலங்கத்தில் ஒரு முக்கியமாக குரு தசை நடக்கிறவங்களுக்கு, யாருக்காவது குரு தசை ரிஷப ராசியில் இருந்து யாருக்காவது இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப அமைதியாக, வேறு வழி இல்லை அப்படின்னு அமைதியாக போயிருங்க. அதே மாதிரி பிரச்சனை பண்ணுறவங்ககிட்டே நீங்கள் வந்து என்னென்னா விலகி போங்க. இந்த 3-4 மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. ஸோ விலகி போயிடுறது ரொம்ப 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 நல்லது. வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பி பேசிக்கலாம். பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த காலகட்டங்களில் வந்து யார்கிட்டையும் சண்டை போடாமல் உங்களுடைய வளர்ச்சியும் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டும் நீங்கள் யோசிங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைம், ஆல்ரெடி சொல்லியாச்சு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைமு. வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா உறுதியாக கிடைக்கும். 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும், இன்டர்வியூவை அட்டன் பண்ணணும். நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நல்லா படித்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்க அப்படின்னா
உடனடியாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குது. அது 7ஆம் இடம்ங்கிறது திருமணம் மட்டும் கிடையாது, அதே நேரத்தில் மாரகஸ்தானமும் கூட. அப்போ வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள், அதாவது ஒரு நாய் குறுக்க வரதோ அல்லது வேறு யாராவது வேணுக்குனுமே ஆப்போசிட்டில் குடிச்சிட்டு வருவாங்க, அது வந்து உங்கள் மேலே விட்டுட்டு உங்கள் மேலே பழிய போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குரு வந்து வக்ரமாகும் போது எக்கனாமிக்கல் ரீதியாக ரொம்ப நல்லது, ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை கொடுத்துருவாரு. அதனால் ரொம்ப பார்த்துக்கணும். அஷ்டமாதிபதி அது என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு சர்ஜரி வரைக்கும், இல்லைன்னா ஒரு சராய்ப்பு காயம் தையல் போடுறதாவது வந்துடும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு குரு வக்ர பயிற்சியுடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா அக்டோபர் 9, 2024 வந்து குரு வந்து வக்ரமாகிறாரு. அதே மாதிரி குரு வந்து எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த 4 மாதம், ஒரு கிட்டத்தட்ட 4 மாதத்தில் வந்து உங்களுடைய, அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நல்லது தான். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்குது. வக்ரமாகும் போது உங்களுக்கு ஒரு பாதகாதிபதியும் கூட. அதனால் வக்ரமாகும் போது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் செய்வார். கூடுதலாக உங்களுடைய ஜனகாலத்தில், அதாவது பர்த் ஜாதகம் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பரான பலன்கள்லாம் உங்களுக்கு இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 12ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. அப்போ தொழில் ரீதியாக அவர் உங்களுக்கு என்னென்னா 10ஆம் அதிபதி, அதாவது தொழில் ஸ்தான அதிபதியாக இருக்கிறாரு. அவர் வந்து 12ஆம் இடத்துல. அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக தொடங்கலாம். அதாவது ஏதாவது தொழில் பொறுத்த வரைக்கும் வக்ர கிரகங்கள் தான் வந்து எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது சுப கிரகங்கள் வக்ரம் அடையும் போது அது அசுப பலன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 12ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். 12ஆம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புதுசாக தொழில் செய்கிறீங்க, அதை சக்ஸஸ் பண்ண முடியுமானா தாராளமாக சக்ஸஸ் பண்ண முடியும். சேம் டைம் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடம் சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் கோச்சாரத்தில் இதுக்கு 100% வந்து சக்ஸஸ் தாங்க. அதே மாதிரி அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொதுவாக தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஒரு ரெண்ட் எடுத்து அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த டைம் வந்து நீங்கள் அதுக்காக ஒரு இடம் வாங்குறது, லேண்டு வாங்குறது, இடம் வாங்குறது, பில்டிங் வாங்குறது, இது எல்லாம் இந்த டைமில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குரு வக்ரப்பாதையோடு எங்கே பார்க்குறாருன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்னென்னா கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னா நீங்கள் இந்த 4 மாதம் போடக்கூடிய எஃபர்ட்டு தான் உங்களுடைய லைஃப்பில் இருந்து கடன் வெளியில் போகிறதுக்கு அமைப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜ், இன்டெலிஜென்ட்டு. பட் ஆனால் எங்கே கோட்டை விடுவீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக அசால்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறது, இந்த சோம்பேறித்தனம், இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முன்னேற முடியும். அதாவது மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. அதாவது மிதுன ராசி புதன் அதிபதினாலே அறிவாளி, இன்டெலிஜென்ட் தான். ஆனால் அங்கே எங்கே அப்படின்னா அசால்ட்டாக இருக்கிறது. இது வந்து அலட்சியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூரம் தூக்கி போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து என்ன செய்ய முடியும், பெரிய லெவலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ரீச் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கேரிங்கு, ரொம்ப பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய நபர்கள் தான். அதனாலேயே வந்து என்னென்னா நீங்கள் ஈஸியாக, அதாவது கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாலே மற்றவங்க வந்து ஒரு 10% போடுறாங்க, அதாவது மற்றவங்க வந்து 100% ஒரு எஃபெக்டை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு 60% போட்டாலே ஈஸியாக உங்களால் சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதை நீங்கள் நம்பி எஃபெக்ட் போடுங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாகுங்க, கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாவது ஜவ்வாக இழுத்துட்ருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ முடியக்கூடிய அமைப்பு. அதாவது உங்களுடைய இடம், லேண்டு ரீதியாகவோ இடம், பில்டிங்கு, சொத்து, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கும் இல்லையா, உயில் சொத்து, இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கிறது எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த 4 மாதத்தில் நீங்கள் போயிட்டு சரி நம்ம இதை வந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுக்கலாம், நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சுமூகமாக முடிச்சுக்கலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த குரு வக்ர காலத்தில் அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதாவது ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து விடாமல் இருப்பாங்க, நீங்களும் விடாமல் இருப்பீங்க. இந்த
காலகட்டத்தில் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்களும் என்ன செஞ்சுருவாங்க, இறங்கி வந்துடுவாங்க. அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும். சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு இறங்கி வந்துடுவாங்க. சுமூகமாக முடிஞ்சிடும். வழக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். பொதுவாகவே மிருகசீஷ நட்சத்திரம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னென்னா ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜவ்வாட்டம் இழுக்கும். டக்குன்னு முடிவுக்கு வர முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலை தான். அது உங்கள் பேரில் நியாயம் இருக்கும். நியாயம் இருந்தாலும் இதே பிரச்சனைகள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிச்சுக்கலாம். நீங்கள் இறங்கி வந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிட முடியும். அதே மாதிரி திடீர்னு ஒரு உயில் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உயில் சொத்து ப்ராப்பர்ட்டி வந்து ஏதாவது ஒரு வில்லங்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவராக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குரு 12லேருந்து 6ஐயும் பார்க்குறாரு, 8ஐயும் பார்க்குறாரு. அதாவது சின்ன பிரச்சனைகள் அப்படிங்க நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டிங்கன்னா அது பெருசாக மாறுறதுக்கு ஒரு சர்ஜரி வரைக்கும் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் ஸ்ரத்தை எடுத்துகிட்டு உங்களுடைய ஹெல்த் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா குரு வந்து பெரிய லெவலில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவை கொடுத்துருவார். அதுக்கு நீங்கள் விரயம் அப்படிங்கும்போது நீங்களாக சுப விரயமாக மாற்றிக்கங்க. ஒரு வண்டி வாங்குறது, ஒரு லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிக்கும் போது இது தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு கோல்டு வாங்குறது, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ இருக்குது. பட் ஆனால் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. செலவு தான் அப்படிங்கிறது, ஆனால் வருமானமும் உங்களுக்கு வரும். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு நகை எடுக்கிறது, இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு தொழில் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை உங்களோட திறமையை வெளிக்காமிச்சு அது மூலிமா வந்து நல்ல இன்கம் பார்க்குறது, இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான டைமு. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, படிப்பு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைவர்ட் ஆகும். குரு ஏற்கனவே பாதகாதிபதி. அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் தான். ஆனால் என்னென்னா நிறைய விளையாட்டு, அவங்களுக்கு வந்து கலையில் தான் அதிக ஆர்வம். அதாவது படிக்க சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, இன்ஸ்டாவை திறந்து ரீல்ஸ் பார்க்குறது, இதுலேயே தான் அவங்களுடைய இதெல்லாம் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்ச ரிசல்ட்டு கிடைக்காது. அப்புறம் கைமீறி போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. அப்புறம் மன வருத்தத்தில் ஃபீல் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு இப்போ ரொம்ப நல்ல டைமு. ஏன்னா இந்த அஷ்டமதி சனி முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ராகுகேது பிரச்சனையும் இல்லை, சனியோட தொந்தரவும் இல்லை, குருவும் இப்போ வக்ரமாக இருக்கார். இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்ச லெவலில் ரீச் ஆக முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு வந்து திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வக்ரப்பறையோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால திருமணம் பண்ணும்போது, அதாவது திருமணம் ஏதாவது முடிவு பண்ணும்போது உங்களுடைய சுயஜாதகத்தில் 7ஆம் அதிபதியுடைய தசாபுத்தி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள், அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலத்தில் 6ஆம் இடத்தை இந்த டைமில் வந்து இந்த 4 மாத டைமில் 6ஆம் இடத்தை தான் குரு பார்க்குது. கடைசி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சு வரும்போது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் வந்து சில டைம் வாக்குவாதம் வர்றது, ஒற்றுமை வந்து இருக்காது. ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்களில் ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதாவது நல்ல ரிலேஷன்ஷிப்பெல்லாம் கட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்டு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, இந்த டைமில் வந்து அவங்களுடைய சுயரூபம் தெரியும். அதனால் மன சங்கடங்களுக்கு ரொம்பவே ஆளாவீங்க. நம்பிக்கை துரோகத்தினால எழுந்தே வர முடியாத அளவுக்கு டிப்ரெஷனில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கடந்து வந்தால் தான் வாழ்க்கை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் வந்து பொதுவாக மிதுன ராசி வந்து நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. பழக்கத்துக்காக நிறைய விஷயங்களை செய்வீங்க, அது தப்பு கிடையாது. பட் ஆனால் இதை நம்ம இழந்தால் நமக்கு மனசு கஷ்டம் இல்லை, பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு மைண்டையும் மனசை தயார் பண்ணிவிட்டு நீங்கள் பழகுங்க, செய்யுங்க. அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? பொதுவாகவே மிதுன ராசிக்கு குரு பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குது. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் இன்டர்ஃபை ஆகாதீங்க. கையெழுத்து போடும்போது, ஒரு பர்மிஷன் கொடுக்கும்போது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய டியூட்டியை, கடமையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. பட் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், அதில் வந்து உங்களுடைய பேரும் அடிபடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், உஷாராக இருந்துக்கணும்.
இருக்கணும். யாரை பற்றியும் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசாதீங்க. தேவையில்லாத கெட்ட பேரை உருவாக்கி விட்ருவாங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி போயிடும். உங்களுடைய ப்ரொமோஷன் கட் ஆயிரும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உயர் அதிகாரிகள் லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துருங்க. இந்த ஒரு 3-4 மாதத்துக்கு தவிர்த்துருங்க. இல்லைன்னா அதை ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பனிஷ்மெண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்காக படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அது நல்லா படித்தாங்க அப்படின்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும். ஏன்னா குரு வக்ர பார்வையோட 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ரொம்ப சிறப்பான டைமு. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் அதாவது மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா தலைமையிடத்துக்கு உங்களோட பேர் வந்து பேசப்படும். நல்ல லெவலில் உங்களுடைய அதாவது உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய லெவலில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உத்தியோகத்தில் இருக்கவங்களோ அல்லது தொழில் ரீதியாக இருக்கிறவங்களோ எங்கேயாவது வெளியில் போகும்போது இந்த இடத்துல போகிறேன், இந்த டைமுக்கு தான் நான் போவேன், இந்த டைமுக்கு தான் வருவேன் அப்படிங்கிற ஒரு டேட்டு டைமெல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து மேரீடாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இல்லை குடும்பத்துலையாவது நீங்கள் சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும். குரு வக்ர பார்வையோட அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் கிடைக்காது. உங்கள் மேலே நீங்கள் இயற்கையாக நல்லவங்களாக இருப்பீங்க. நல்ல விஷயத்துக்காக தான் அதை செஞ்சுருப்பீங்க. பட் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். யார் கூட பேசுகிறீங்க பழகுறீங்கிறதுல கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் தெரியாத நபர்கள்கிட்ட பேசாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. குரு வக்ர பார்வையோட 4, 6, 8 பார்க்குது. நைட் டைம் ட்ராவல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் கூட யாரையாவது கூட்டிகிட்டு போகிறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க. அதாவது பஸ்லேயோ அல்லது ஆக்டிங் டிரைவர் போட்டு காரில் போகிற மாதிரி இருந்தால் ஆக்டிங் டிரைவர் போட்டு போங்க. இல்லை ட்ரெயினில் போங்க. இதெல்லாமே பார்த்துக்கங்க. உங்கள் இதில் அஷ்டமாதிபதியோடைய தசாபுத்தி நடக்குதா, இல்லை இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். குரு வக்ர பார்வையோடு பார்க்குறதுனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி நான் சொல்கிறேன். அதாவது குரு வந்து வக்ரமாகும்போது பொருளாதார ரீதியாக காசு பணத்தெல்லாம் கொடுப்பாரு. அதே நேரத்தில் பாதகாதிபதி வேலை வக்ர பார்வையாக இருக்கனால வேற ஒரு விஷயத்தில் கை வச்சிருவார். ஹெல்த்து, மருத்துவ செலவு, தேவையில்லாத விரயங்கள். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கனாலே இந்த குரு வக்ர பயிற்சி வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை தான் தரும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.